ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வீட்ல எல்லாரும் என்ன பிரியாணி வைக்க சொல்லி ஒரே தொந்தரவு. பிள்ளைங்களும் அம்மா நீங்க தான் வைக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே நான் வைக்கிறேன். ஆனா வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி, எல்லாம் சிக்கன் எல்லாம் கழுவி நீங்க தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே அதே மாரி நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி தந்துட்டாங்க. நான் போயிட்டு பிரியாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடகடன்னு பிரியாணி எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போமா, ஒரு பாத்திரத்த வச்சுட்டு அதில எண்ணெய் ஊத்தி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, புதினா, மல்லித்தழை இது இவ்வளோத்தையும் நல்லா வதக்கணும். அப்புறமா நான் ரெடிமேடா தான் மசாலா சேர்த்தேன். அதையும் அதில போட்டுட்டு, சிக்கன் போட்டு, அப்புறம் தயிர், லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு, தேவையான அளவு தண்ணி. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துட்டேன். எல்லாமே போட்டு, எல்லாம் கலந்துட்டு அரிசியும் போட்டு 1/2 மணி நேரம் கழிச்சா சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட குடுத்துட்டு, நானும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். பிரியாணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னதான் ஊருக்கு போற கவலையில பண்ணாலும் பிரியாணி சூப்பரா வந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்படியே நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ஊர்ல போய் என்னென்ன வீடியோலாம் போடுறோம்னு சொல்லிட்டு பாருங்க. டாட்டா பாய்.